But I'm so frustrated. Hello to my loneliness. I guess that ignorance is bliss. Take me back to before the new. Rewind, take it out of cue. Innocence can be a young man's game. இதுனா தம்பி இது வந்து வாட்டர் குயின். இது பற்ற வச்சு இப்படி மேலே கையை வச்சாலும் எதுவும் ஆகாது. ஓகேயா அது இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் கை வைக்கக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து ஃபயர் வரும். நார்மல் புஷ்வானம் மாதிரி வந்து இது வந்து கோல்டன் கோல். இதுவும் புஷ்வானம் மாதிரி தான். அப்புறம் என்ன வாங்கினீங்க? இது பெரிய பென்சில். இந்த இது பீகாக் ஃப்ளவர் பாட். ஃப்ளவர் பாட் இது சின்னது, ஆனால் பிக் போட்டு அப்புறம் நான் இருக்கோம் இது பாம்பு ஆட்டோபான். அப்புறம் சின்ன 5 பாகு, இது பெரிய சைஸ் சங்கு சக்கரம். இதுவும் சொன்ன மாதிரி பெருசு. இது பென்சில் மாதிரியே ஆனால் கண்ணு மாதிரி. அதை எடுத்துக்காங்கன்னா பெரிய சைஸு கன் மாதிரி. சின்ன வாழை குட்டி. கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளை. இதை நான் வச்சு பார்த்துட்டேன். கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு, லைட்டாக பறந்துச்சு. இதுவும் புஷ்வானம் மாதிரி. இது கலர் ஃப்ளாஷ். டே டைமில் மட்டும்தான் வெடிக்கணும். இங்கேயே போட்டுருக்கோம். யூஸ் டியூரிங் டே டைம் ஒன்லி. மணி இன் தி பேங்க். இது பாம் தான், ஆனால் வெடித்தா காசாக வரும். ஃபேக் காசு வரும். பேப்பர் பாம். இதில் இருந்தும் அதே மாதிரி தான் பாம்பு, ஆனால் உள்ளேருந்து பேப்பர் வரும் காசுக்கு பதிலாக. மேட்ச் பாக்ஸ் 1 in 10. கம்பி மத்தா. ஸோ கம்பி மொத்தம் இப்போ நிறைய வாங்கியிருக்கோம். ஹாட்டை 50 cm கம்பி மத்தா. அதுலேயே வந்து பெரிய சைஸ் 50 cm கம்பி மொத்தம். அப்போ 2 ஸ்பின்னர் டியூலெக்ஸ். ஸோ இது சங்கு சக்கரத்தில் பெரிய சைஸு. அப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கோம்? ஸோ 3 கலர் ஃபவுண்டன். 3 கலர் ஃபவுண்டன்ஸு. இந்த புஷ்வான மட்டும் வேறு ஷேப்பில் இருக்குது. இது ஃபோன் ஷேப்பில் இருக்குது. இதுலேயே அதே மாதிரி இங்கே தான் பார்த்துருக்கேன். இது ட்ரை கலர்ஸ். இந்த தடவை வித்தியாசமாக போட்டிருந்தாங்க. ஸோ ட்ரை கலர்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் லேவெண்டர் ஃபவுண்டைன். லேவெண்டர் இது ஏற்கனவே வந்து ட்ரையல் பார்த்துட்டோம். ஸோ லேவெண்டர் மாதிரி வரும். ஒரு பாக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச லக்ஷ்மி வீடு. 600 வாலா. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ பெருசாக. ஆமாம். நெக்ஸ்ட் பெரிய சைஸ் ராக்கெட்டு. ஸ்வஸ்திக் வீல். ஒரு தடவை 10 வச்சா போதும், 4 தடவை வெடிக்கும். இதுவும் அன்னைக்கு திருச்சி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி பாதியில் ட்ரையல் பார்த்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே 10 வச்சு இங்கே முடிஞ்சு அப்புறம் திருப்பி இந்த வழியாக கனெக்ஷன் போய் வயர் கனெக்ஷன் போய் இதை பற்றிக்கிறோம். 4 தடவை வரும். இது வந்து ஒரு 4 times ஆட்டோமேட்டிக்காக அதை கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கும். இதுவும் சங்கு சக்கரம் மாதிரி தான். திருப்பி இதுவும் கம்பி மத்தா. இது ஃபுல்லாமே கம்பி மத்தா வெரைட்டிஸு. விஸ்வில் இது வந்து பார்த்திங்கன்னா சைரன் மாதிரி சவுண்டோட சுற்றும். அது புஷ்வானா மாதிரியா, ஆனால் தீப்பெட்டி விசேஷம் இருக்குது. சவுண்டு பயங்கரமாக கொடுக்கும்.
பெரிய வைக்கிற நட்ஸ் வராது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கின மொத்த ஐட்டம்ஸு. ஸோ என்ன இருக்கா, எதை மிஸ் பண்ணோம்? இது மேலே உள்ள ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே ராக்கெட், இதுவும் புஷ்வானா, கலர் கோட்டி டீலக்ஸ், தண்டர் போல்ட், ஸ்கை ஷாட் மாதிரி எல்லாம் 3 பீஸ் பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய இது. ஸோ அப்புறம் வந்து இது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ஸ்கை ஷாட் மாதிரியே இருந்தா இதுவும் ஸ்கை ஷாட் மாதிரி. ஆனால் இதுலேயே போட்டிருக்கேன் என்ன கலர்னு. இதை இப்படி இருந்தால் பற்ற வைக்கணும் தெரியாதாம இப்படி பற்ற வச்சா. ஆமாங்க. ஸோ எல்லா இப்போ பட்டாசுமே வந்து அதோட ப்ரொசீஜர் என்னவோ அதே மாதிரி ப்ராப்பராக வச்சு பற்ற வைங்க. ஸோ ராக்கெட் இருக்குன்னா பாட்டிலில் வச்சு பண்ணுங்கள். ஸோ தீபாவளி வந்து சேஃபாக கொண்டாடுறது தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து யூனிக்காக இருந்துச்சு, ட்ராகன்னு சொல்லி இந்த தடவை பார்த்தோம். ஸோ அதில் ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இதுதாங்க எங்களை வீட்டில் நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸு. ஸோ நீங்களும் வந்து சேஃபாக ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஹாப்பியாக சேஃப் அண்ட் ஹாப்பியாக எல்லாரும் ஸ்வீட்டோட தீபாவளியை என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக என் பையன் வந்து அவனாக வந்து பண்ணியிருக்கான் தீபாவளி கிஃப்ட்டு கார்டு. ஸோ இது அவனாக டிசைன் பண்ணது, அவனாக வரைஞ்சி எல்லாமே டெக்கரேட் பண்ணி டிசைன் பண்ணி அவனாக எழுதுனது. சூப்பராக இருக்குது தம்பி. இங்கே ஓப்பன் பண்ணு. ஸோ இது ஃபுல்லாக அவரோட ஓன் சென்டென்ஸு. ஸோ அவனாக நேற்று உட்காந்து எல்லாத்தையும் எழுதுனான். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தீபாவளி என்ன, எப்படி கொண்டாடணும், என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக எழுதியிருக்கான். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஹாப்பி தீபாவளி விஷஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்என்எல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஹாப்பி தீபாவளி. இன்னொரு கார்டு எங்கள் தம்பி. ஸோ இது ஒரு கார்டு டெக்கரேட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு கார்டு சூப்பராக இருக்கு தம்பி. ஓப்பன் பண்ணு. பிஜிலி, ஃபவுண்டெயினு, ராக்கெட்டு, குருவி வெடி. ஸோ ஹாப்பி தீபாவளி டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு அவராக எழுதியிருக்காரு. ஸோ எல்லாேருக்கும் தீபாவளி விஷஸ். ஸோ தீபாவளியை வந்து ஹாப்பியாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. ஸோ என்எல்எம் சார்பாக எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.